அண்மை செய்தி. சிறையிலிருந்து பிணையில் வெளிவந்திருக்கும் டிடிவி தினகரன் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்த டிடிவி தினகரன் டெல்லி விமான நிலையத்திலிருந்து சென்னை விமான நிலையம் புறப்பட்டு வந்திருக்கிறார். அவரை பல்வேறு தரப்பினரும் உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள். நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். நேற்று ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டதை அடுத்து டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை திரும்பியதும் கட்சிப் பணிகளை தொடரப்போவதாக கூறியிருந்தார். அப்போது அவரை சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிலரும் வந்து சந்தித்திருந்தனர். தமிழக அரசியல் சூழலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளிவந்த பிறகு தான் கட்சிப் பணியை மேற்கொள்ளப் போவதாக தெரிவித்திருந்தது. பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது டிடிவி தினகரன் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? காயத்ரி, அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் 38 நாட்கள் திகார் சிறையில் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட பிறகு 30 நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் அவர் ஜாமீன் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று காலை டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக தற்போது சென்னை வந்தடைந்துள்ளார். அவருக்கு அதிமுக அம்மா அணியை சேர்ந்த அவருடைய ஆதரவாளர்கள், தினகரனின் ஆதரவாளர்கள் தற்போது உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். நாம் தொடர்ச்சியாக நேரடியாக இந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாகவே தினகரன் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவருக்கு கைது செய்வதற்கு முன்பாகவும் சரி அதன் பிறகும் சரி தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களான தங்க தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், அதே போல நிர்வாகிகள் கர்நாடக மாநிலத்தின் செயலர் புகழேந்தி, நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் தற்போது சென்னை விமானத்துக்கு வந்திருந்தார்கள். அதே போல அதிக அளவிலும் தொண்டர்கள் தற்போது அதிமுக அம்மானியை சேர்ந்த தினகரன் ஆதரவாளர்களாக உள்ள தொண்டர்களும் தற்போது அதிக அளவில் சென்னை விமான நிலையத்தில் குவிந்துள்ளார்கள். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கும் வகையில் தான் தற்போது இங்கிருக்கும் சூழல் உள்ளது. பல்வேறு விதமான கொண்டாட்டங்களும் தற்போது இங்கு நடைபெற்று வருகின்றன. அதாவது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் குற்றமற்றவர் தான் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கருதுகிறார். அடிப்படையில் தற்போது அவரை வரவேற்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது சென்னை விமான நிலையத்தில் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக குவிய தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் நம் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவரை வரவேற்கும் விதமாகத்தான் தற்போது இங்கு சென்னை விமான நிலையத்தின் சூழல் தற்போது உள்ளது. காயத்ரி, ஸ்டாலின், தங்க தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல், புகழேந்தி, நாஞ்சில் சம்பத் என நீங்க சொன்னவங்க எல்லாம் ஏற்கனவே அதிமுக அம்மா அணியில் தினகரன் தரப்பு ஆட்கள் தான். இவர்களை தவிர புதிய முகங்கள் அந்த மற்றொரு தரப்பிலிருந்து யாராவது தென்படுகிறார்களா? எத்தனை மாவட்ட செயலாளர்கள்? அது விவரங்கள் சொல்லுங்க. அதாவது டிடிவி தினகரனை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டது போல, அதாவது அவருடைய ஆதரவாளர்கள் உள்ள தங்க தமிழ்ச்செல்வன் ஆகட்டும், வெற்றிவேல் ஆகட்டும், இவர்கள் மட்டுமே அவருடன் டெல்லியில் இருந்து விமானம் மூலமாக ஒன்றாக பயணித்து வந்துள்ளார்கள். மற்றபடி ஒரு சில குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள் என ஒரு சிலர் நேரடியாக டெல்லியிலேயே அவரை வரவேற்று அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளார்கள். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாகவே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த அவருக்கு எதிராக உள்ளதாக கருதப்படும் சட்டமன்ற உறுப்பினர்களான செந்தில் பாலாஜி, பழனியப்பன், தோப்பு வெங்கடாச்சலம், மாரியப்பன் கென்னடி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினரான வேணுகோபால், ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகளும் டெல்லியிலேயே அவரை வரவேற்று விட்டார்கள். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை அவருடன் டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக பயணித்த தங்க தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல் உள்ளிட்ட ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களே வந்துள்ளார்கள். டிடிவி தினகரனை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தற்போதைய நிலையில்
அதாவது டெல்லியில் வைத்து பேட்டியளிக்கும் செய்தியாளர்களும் பேட்டியளிக்கும் போது தான் மீண்டும் கட்சி பணியை தொடங்க உள்ளதாகவும் நிச்சயமாக அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார். திட்டவட்டமாக தெரிவித்திருந்த அடிப்படையில் தற்போது அவருக்கான வரவேற்பு என்பது அதிக அளவில் உள்ளது. அமைச்சர்களும் இதனை பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய பேட்டியின் வாயிலாக ஒரு சில பல்வேறு விதமான முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கும் நிலையில் அவருடைய அந்த வரவேற்பு என்பது அதிக அளவில் இங்கே காணப்படுகிறது. அவருடைய வீட்டு இல்லம் அமைந்துள்ள அடையார் பகுதியிலும் அவரை வரவேற்பதற்கு பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகத்தான் நம்முடைய செய்தியாளர் அங்கிருந்து தெரிவித்த தகவல் அடிப்படையில் தற்போது தெரிவிக்கப்படுகிறது. நிச்சயமாக டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவருடைய ஆதரவாளர்கள் அதிக அளவில் குவிந்து தற்போது அவரை இல்லத்துக்கு அவருடனே உடன் செல்கின்றனர். நூற்றுக்கணக்கில் இருக்கிறாங்களா, ஆயிரக்கணக்கில் இருக்காங்களா தொண்டர்கள்? வெங்கட், நீங்க நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது இங்கு அதிக அளவில் குவிந்துள்ளார்கள். அதிமுகவை பொறுத்தவரை 2 அணிகளாக பிரிந்துள்ள நிலையில், அதிமுக அம்மாணி, புரட்சி தலைவி அம்மா அணி என பிரிந்திருந்த நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோருடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பதாக ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஒன்றிணைந்து பேட்டியின் வாயிலாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் டிடிவி தினகரன் தற்போது சிறையிலிருந்து விடுவித்திருந்த நிலையில் 3வது அணி, அதாவது அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே 2 அணி உள்ள நிலையில் 3வதாக ஒரு அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ளதாகவே தான் டிடிவி தினகரன் ஆதரவாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை ஆட்சிக்கு எதிராக பல்வேறு விதமான கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவிக்கிறார்கள். ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்த நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை டிடிவி தினகரன் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவருடைய ஆதரவாளர்களாக உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3வது ஒரு அணியாக உருவாவதற்கான வாய்ப்புகள், அந்த சூழல் என்பது தற்போது எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அவர் வெளியில் வரும் பொழுது 2-3 வாய்ப்புகள் தென்படுகின்றன. ஒன்று, நேரடியாக அடையாறு வீட்டுக்கு போகலாம், அல்லது ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு போகலாம். இப்படி எங்க போறார் அவர்? வெங்கட், டிடிவி தினகரன் அதிமுக அம்மானின் துணை பொறுத்தவரை டிடிவி தினகரனை பொறுத்தவரை தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அவர் இல்லத்திற்கு தான் செல்கிறார். தொடர்ச்சியாகவே, அதாவது இல்லத்திலும் பல்வேறு நிர்வாகிகள் அங்கு காத்துக் கொண்டிருப்பதாகத்தான் தகவல்கள் கிடைத்துள்ளன. அவருக்கான வரவேற்பும் அங்கு அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது இன்று கிடையாது என்று சொல்லலாம். நிச்சயமாக அவர் 2 நாட்கள் செல்வதற்கான வாய்ப்புகள். அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவையும் அவர் விரைவில் நேரடியாக பரப்பன அக்ரகார சிறைக்கு சென்று சந்திக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. அவர் திங்கட்கிழமை, அதாவது நாளை மறுதினம் காலை சென்னையிலிருந்து புறப்பட்டு பெங்களூர் சென்று சசிகலாவையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. கட்சி பணிகளை தொடர இருப்பதாக அறிவிச்சிருந்தார்னு பார்த்தோம். இன்றைக்கு முதல் நாளே வெளியில் வந்த இன்றைக்கு சென்னைக்கு வந்த முதல் நாளே ஏதாவது கட்சி பணி அடையாள நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? வெங்கட், அது போன்ற எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வ நிகழ்வும் தற்போது வரை ஒருங்கிணைக்கப்படவில்லை. நிச்சயமாக அதிமுக துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் இன்று காலை செய்தியாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டது போல அவர் கட்சி பணியை பொறுத்தவரை தான் மீண்டும் தொடர உள்ளதாகவும், தன்னை நீக்கும் அதிகாரம் என்பது யாருக்கும் கிடையாது, அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவால் தான் நியமிக்கப்பட்டவர் என்றும் அவரை தவிர நீக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்று டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிலையில் அவருக்கான ஆதரவாளர் ஒரு வட்டம் என்பது தற்போது தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. அவர் கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்ட பிறகு கூட அவருடைய நேரடியாக திகார் சிறைக்கு சென்று சந்திப்பதாகட்டும், அதே போல அவருக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிப்பதாகட்டும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாக தெரிவித்தார்கள். இந்த நிலையில் நிச்சயமாக டிடிவி தினகரனை பொறுத்தவரை கட்சி பணியை தான் தொடர உள்ளதாக தெரிவித்திருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த விதமான அதற்கான ஏற்பாடுகள் என்பது நிச்சயம் செய்யப்படவில்லை. இன்று மாலை அல்லது நாளை காலை இதற்கான மற்றபடி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் கட்சி நிகழ்ச்சியில் உள்ளதா, கட்சி சார்ந்த விஷயங்களில் அவர் ஈடுபடுகிறார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறார். ஸ்டாலின், இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் மற்ற பயணிகளின் நிலை என்ன? ஸ்டாலின், இணைப்பில் இருக்கீங்க இல்ல? இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் மற்ற பயணிகளோட நிலை என்ன? சிரமப்படுறாங்களா? வெங்கட், அதாவது சென்னை விமான நிலையத்தை பொறுத்தவரை தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகளை கையாளும் ஒரு மிகப்பெரிய விமான நிலையம். நிச்சயமாக டிடிவி தினகரன் வருகையை பொறுத்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கு குவிந்திருந்த காரணத்தினால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது திமுக தலைவர் கருணாநிதியின் வைர விழா இன்று நடைபெறும் நிலையில் தேசிய தலைவர்களின் வருகை என்பது இன்று காலை முதலே தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இன்று மதியம் கூட ராகுல் காந்தி, நிதிஷ்குமார் உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் வரவுள்ள நிலையில் இன்று நேற்று
மாலை முதலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது அதிகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் அதிக அளவில் கூர்ந்துள்ள காரணத்தினால் அவர்கள், அதாவது பயணிகளின் வருகை விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும் அந்த வாயில் வழியாக அல்லாமல் மாற்று வாயில் வழியாக, அதாவது 3ஆம் எண் வாயில் வழியாக அவர் அழைத்து வரப்பட்டார். அதன் பிறகு அந்த தொண்டர்களும் தற்போது வாயிலுக்கு அருகே பயணிகளின் வருகையில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை. அவர்கள் வழக்கம் போல் அவர்கள் வெளியே வரும் பயணிகளை பொறுத்தவரை வெளியே வரும் வாயிலாகட்டும், அதே போல விமான நிலையத்திற்கு செல்லும் வாயிலும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் ஒருங்கிணைத்து விட்டனர். ஸ்டாலின் கட்சி பணிகளை மேற்கொள்வதாக தினகரன் கூறியதில் எந்த தவறும் இல்லைன்னு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் கருத்து தெரிவித்திருந்தார். இது மாதிரியான கருத்துக்கள் தொண்டர்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? காயத்ரி, அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே 2 அணிகளாக பிரிந்திருக்கும் நிலையில் தொண்டர்கள் மத்தியில் பொறுத்தவரை பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதாவது டிடிவி தினகரன் ஆதரவாளர் வட்டம் ஒன்று, அவரை எதிர்ப்பவர்கள் வட்டம் என்று 2 பிரிவுகளாக ஏற்கனவே பிரிந்துவிட்டது. இந்த நிலையில் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் டிடிவி தினகரன் இந்த கருத்துக்கு, அதாவது கட்சி பணியை தொடங்க உள்ளதாக தெரிவித்திருந்த கருத்திற்கு அமைச்சர்கள் செங்கோட்டையன் ஆகட்டும், திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்தார்கள். அமைச்சர் செங்கோட்டையனை பொறுத்தவரை முதலமைச்சர் இதனை பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதே போல திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்தவரை நாங்கள் கட்சியிலிருந்து டிடிவி தினகரன் நீக்கவில்லை, அவராகத்தான் வெளியே சென்றார் என்று தெரிவித்தார். ஆனால் ஒட்டுமொத்தமாக அமைச்சர்கள் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோருடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக கட்சியில் இருந்து ஒதுக்கி வைப்பதாக அறிவித்திருந்த போது திண்டுக்கல் சீனிவாசனும் அதே இடத்தில் நின்று பேட்டி அளித்தவர் தான். ஆனால் இன்றைய சூழலில் டிடிவி தினகரன் விடுவிக்கப்பட்டு தற்போது சென்னை வந்த நிலையில் திண்டுக்கல் சீனிவாசன் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருப்பது தொண்டர்கள் மத்தியில் ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அணியை பொறுத்தவரை தொண்டர்கள் மத்தியில் இது போன்ற கருத்துக்கள், அமைச்சர்களின் மாறுபட்ட கருத்துக்கள் நிச்சயமாக தொண்டர்கள் மத்தியில் ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது உள்ளதாகத்தான் கருதப்படுகிறது. அதிமுக அம்மானியைச் சேர்ந்த அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சரோ டிடிவி தினகரன் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? காயத்ரி, அதான் அமைச்சர்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாகவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசில் உள்ளனர். இந்த நிலையில் நேரடியாக அவர்கள் யாரையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவாக உள்ளது. ஆனால் ஆட்சிக்கு எதிராக பல்வேறு விதமான கருத்துக்களையும் கட்சியிலே பல்வேறு விதமான எதிர்ப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணியினர் சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி ஆகட்டும், தற்போது சென்னை ஆகட்டும், நேரடியாகவே வந்து டிடிவி தினகரனை வரவேற்றிருப்பது என்பது மேலும் அந்த டிடிவி தினகரன் அந்த ஆதரவு வட்டம் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவே அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உள்ளதாகத்தான் கருதப்படுகிறது. இரு அணிகள் இணைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து முரண்பாடான கருத்துக்கள் இருதரப்பில் இருந்துமே சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் தற்பொழுது வெளியில் வந்திருக்கிறார். இது போன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். காயத்ரி, இருதரப்பு பேச்சுவார்த்தை என்பது கடந்த மாதத்துக்கு முன்பே தொடங்கப்பட வேண்டியது. ஆனால் தொடர்ச்சியாகவே 2 தரப்பிலுமே உள்ள மூத்த நிர்வாகிகளின் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது வரை தொடங்கப்படவில்லை. இந்த நிலையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி அதிமுக 2 அணிகளாக உள்ள நிலையில் 3வது ஒரு அணியும் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த அணிக்கு டிடிவி தினகரனை தலைமை ஏற்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உள்ளது. ஏனால் கட்சி நடவடிக்கையில் நான் தொடர்ந்து ஈடுபடுவேன் என்று தெரிவித்த நிலையில் அவருக்கு ஆதரவாக ஒரு சில சட்டமன்ற உறுப்பினராகட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் ஆதரவாக தங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்கும் பட்சத்தில் அதிமுகவை பொறுத்தவரை மூன்றாவதாக ஒரு அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உருவாகியுள்ளது. இருதரப்பு பேச்சுவார்த்தை என்பது தற்போது வரை தொடங்கப்படாத நிலையில் டிடிவி தினகரின் வருகை அதிமுகவில் ஒரு சில மாற்றங்களை உண்டாக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, ஸ்டாலின் சிறைக்கு செல்லும் அல்லது திரும்ப வரும் பொழுது அரசியல்வாதிகள் வழக்கமாக பின்பற்றக்கூடிய அந்த சிரித்த முகத்துடனே எவரும் வந்திருக்கிறார் என்றால் செய்தியாளர்களை சந்திப்பதில் ஏதும் பிரச்சனையா? சந்திக்கவில்லையா அவர்? வெங்கட், செய்தியாளர்களை பொறுத்தவரை அதற்கான ஏற்பாடுகள் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் சென்னை விமானத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் அதிக அளவில் தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் இங்கு குவிந்துவிட்ட காரணத்தால் தற்போது அவர் இங்கு பேட்டி அளிக்கவில்லை. நிச்சயமாக அவருடைய இல்லத்தில் வைத்து அவர் பேட்டி அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. டிடிவி தினகரன் இல்லத்திலும் அதற்கான செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர் தன்னுடைய இல்லத்தில் வைத்து பேட்டி அளிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தாலும் மேலும் ஒரு சில கேள்விகள் தொடர்ச்சியாகவே நம்மிடையே உள்ளன. அந்த கேள்விகளுக்கு அவர் நிச்சயமாக பதிலளிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஊடகங்களை கையாள்வதில் அவர் ஏற்கனவே
பல்வேறு விதமான அதாவது ஊடகங்களை கையாள்வதை பொறுத்தவரை அவர் எளிதாக இதுக்கு முன்பாக கையாண்டிருக்கிறார் என்ற ஒரு பரவலான கருத்து என்பது உள்ளது. ஆனால் அவர் தற்போது சென்னை விமான நிலையத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேசாவிட்டாலும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசாவிட்டாலும் நிச்சயமாக அவருடைய இல்லத்தில் வைத்து பேட்டியளிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உள்ளது.